40,000 இஃப்ல முடியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த மாதிரி கோட் நம்ம பார்த்துருக்கோம். நானே அந்த அடிச்சிருக்கேன், அதை மட்டும் தான் அடிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில. கரெக்ட். அதில் இருக்க பீக் என்ன தெரியுமா? அந்த 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 கோடோட பீக் என்ன தெரியுமா? ஊருக்கு போயிட்டு இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்த பிறகு பாஸ்வேர்டை மறந்து கஷ்டப்பட்டு பாஸ்வேர்டெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த இஃப்ல போயிட்டு ஒரு 10வது இஃபோ 15வது இஃப்ல உள்ளே போய் உட்காரும் போது எதுக்குடா இந்த கர்மத்தை எழுதணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் அதுதான் வரும். அந்த இஃப்க்குள்ள நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடலன்னா அது எந்த முடிஞ்சு இஃப்னு உங்களுக்கே தெரியாது. எதுல இருந்து ஒர்க் ஆச்சு உங்களுக்கே தெரியாது அது என்ன. நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோடிங்லேயே நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து கமெண்ட் போடுறது வந்து ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் பெஸ்ட் ப்ராக்டிஸில் இருக்கும். ரைட் ஆமா ஆமா ரைட்டுங்களா? இதில் இன்னொரு டவுட் வரும்னா, நான் தான் இந்த இஃப் எழுதுனா இல்லை நான் ஊருக்கு போகும்போது எவனாவது கை வச்சிட்டானான்ற ஒரு டவுட்டும் வரும். இது அது Right. அந்த பக்கம் போயிடும். ரைட். பட் இந்த இஃப்பை வந்து சரி, இந்த இஃப் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ரைட். காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம் போக போக டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ரியாக்டிவ்.